சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க கம்பேரேட்டர் போட்டு சிக்னல் கொடுக்க முடியும். நீங்க வந்து கம்பேரேட்டர் ஆக்சுவலா கம்பேரேட்டரோட இன்புட், அதாவது இன்வெர்டிங் நான் இன்வெர்டிங் இன்புட் தான் இது. ஒன்று இவ்வளோ வந்து இவ்வளோ வரும். இதை வச்சு இதுக்கப்புறமா தான் உங்க மாதிரி ஒன்றோட சிக்னல் போகும். எடுத்தோம் போயிடாது. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு இதுல எடுக்கிறாங்கன்னா இதுதான் கான்செப்ட். கம்பேரேட்டர் போட்டு வரணும். ஒன்னே ஒன்று மட்டும் எடுக்கிறாங்கன்னா டேரக்டா வந்து இந்த போர்ட் எடுக்கிற மாதிரி ஒன்னு டேரக்டா மிஷின் கொடுத்துருவோம். மெத்தட் அதுதான். இந்த மாதிரியும் இருக்கும், சிங்களாவும் இருக்கும், டபுளா சேர்ந்தும் இருக்கும். ஒன்னு லைன்ல இருந்து எடுத்துப்போம், நீ எடுத்துப்போம், ரெண்டு சேர்ந்தப்போ எடுத்து கம்பேரேட்டர் போட்டு கொடுப்போம். புரியுதுங்களா? இப்போ இந்த போர்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஐடியா இல்லாம வந்துருக்கும். கரெக்டுங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? எதுவுமே தெரியாதான் வந்தது. இந்த வந்த பிறகு இன்னொரு கேஸுகள் என்னென்ன வருது, ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன்ஸ், என்ன ஓல்ட் வந்து ரீசார்ஜ் பண்ணது, எல்லாமே ஓரளவுக்கு இப்போ கிளாரிட்டியா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பக்காவா காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு 100% வந்து கிளாரிட்டியா இருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ நம்ம கிளாஸ் வரதுக்கு முன்னாடியும் இப்பயும் உங்களுக்கு என்ன ஒரு இது எப்படி இருக்கு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஓகே நார்மலா பேசிக்கா தெரியும். பேசிக் மீன்ஸ் என்னென்ன காமன் இதுதான் தெரியும். யூசேஜ் எல்லாமே எதுவுமே தெரியாது. பட் ஆஃப்டர் தட் வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 3 days போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆஃப்டர் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 days வந்துட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ ஒரு இன்டோர் போர்டு கொடுத்தா என்னால் கண்டிப்பாக என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு முன்னேறி இருக்கோம். நீங்கள் இப்போ எப்படி நான் இது பண்ணுறீங்க? போர்டை பற்றி என்னென்னா தெரியல. எஸ்என்டிஎஸ் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க, என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது, எஸ்என்டிஎஸ்லேருந்து என்னென்ன வோல்டேஜ் போகுது, அது எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டி போர்டு செக் பண்ணால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அதுக்கு எல்லாமே தெரியுது. நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களோட இது சொல்லுங்க. இப்போ இனிஷியலா வந்து நீங்க வரும்போதும் இப்போ நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நீங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஏசி ஃபீல்ட்லேயே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ நீங்க ப்ரெஷரா உள்ள வர போறீங்க. ஏன்னா இந்த ஸ்கோப் இருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம சர்வே பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ நீங்க உங்களுக்கு வந்து நீங்க இனிஷியலா ஒண்ணுமே நாலேஜ் இல்லாம நீங்க வந்திருக்கீங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல பேசிக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். லைக் வந்து யூடியூப்ல பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு புக்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நாலேஜ் வச்சிருப்பீங்க, பேசிக் நாலேஜ். இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ உங்களுக்கு அண்ணா சொன்ன மாதிரி நான் உள்ள வரும்போது பேசிக்கா தாங்க இருந்தேன். இப்போ என்கிட்ட ஒரு நார்மல் போர்டு கொடுத்தாலே நான் ஸ்டார்ட் அவுட் பண்ற அளவுக்கு நான் தயாராயிருக்கேன்னு சொல்றாரு. உங்களோட இது நீங்க உங்களோட மைண்ட் செட் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இது டோட்டலா வேற ஸ்கோப் தான் இது. ஓகே ஓகே. நம்ம பண்ணிருக்க பிசினஸ் இந்த ஸ்கோப் இருக்கிறதுனால வந்து பிஜிபி கோர்ஸ் எடுத்தது ஆக்சுவலா. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் என்ன எதுவுமே தெரியாது. இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நான் இன்வெர்டர் போர்டு போட்டீங்கன்னா அது ஒர்க் பண்ற அளவுக்கு நாலேஜ் கெயின். நீங்க என் பேர் வந்து வேதநாதன். ஸோ நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏசி மெக்கானிக்கா நம்ம வந்து ஒர்க் பண்றோம். பட் ஒரு போர்ட்ல வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த நாலேஜ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலா நான் வந்து மல்டிபிளா எல்லா பிராண்டுமே பாக்குறதால பர்டிகுலரா ஏசி நான் அந்த அவ்வளவு பாக்குறது இல்லை. பட் ஏசி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காம்பனன்ட்ஸ் இந்த ஒர்க் பண்ணுது. பவர் இருக்கும்போது இந்த காம்பனன்ட்ஸ் இந்த வேலை செய்யுது. ஸோ பவர் இல்லாத போது அதை எப்படி செக் பண்ணுற எல்லா டீடைல்ஸுமே நான் இங்க வந்ததுக்கு தான் கத்துக்கினேன். ஸோ வெரி குட் நாலேஜ் நான் இங்க வந்து எனக்கு கெயின் பண்ணிக்கிறதுனால ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஃபர்தரா வந்து இதுல நல்லா நான் டீப்பா கத்துட்டு ஸோ நல்லா ஸ்கோப் போனா என்னுடைய எல்லாரும் உங்க ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம அவுட்டோர் போர்டில் வந்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டடான விஷயம்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.